இந்த தம்பி சொல்றத பாருங்க. அதாவது ஓட்டு வந்து தளபதி விஜய்க்கு இப்படி வாங்க முடியுன்றது எனக்கு தெரியாது. கண்டிப்பா இந்த தம்பி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. இந்த தம்பி சொல்றது கரெக்டா நடக்குமா நடக்காதா, தளபதி சொன்னது உண்மையா என்னன்னு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க வீடியோவை பாருங்க. உங்களுக்கு இப்போ ஓட்டே கிடையாது. நீங்க பேசுறதுனால தளபதிக்கு எப்படி அது சப்போர்ட்டா மாறும்? அது எங்களுக்கு ஓட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இப்போ எங்க வீட்டுல சின்ன பசங்க நாங்க இருக்கிறோம்னா, ஒரு வீட்டுல ஒரு சின்ன பசங்க ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு இருந்தா போதும், அந்த வீட்டோட ஒட்டுமொத்த ஓட்டையும் விஜயால வாங்க முடியும். அந்த ஒரு குழந்தைய அவர் கவர்ந்து தாருனா. இப்ப நான் கராத்தே கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், கிரிக்கெட் கிளாஸ் எல்லாத்துக்குமே போறேன். என் கூட அங்க ஒரு 100 to 150 மாணவர்கள் படிக்கிறாங்க. என் கூட அங்க சேர்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட நாங்க உட்காந்து பேசுவோம். விஜய்க்கு ஓட்டு போட உங்க வீட்டுல சொல்லு சொல்லியா, அவங்க போட மாட்டேன்றாங்களா, சாப்பிடாத, ஒரு வேளை சாப்பிடலாம் உனக்கு ஒண்ணு ஆகாது. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சாரம் பண்றீங்களா? என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? பண்ணலாம். எங்க தளபதிக்கு நாங்க பண்ணாம வேற யார் பண்ணுவா? எல்லாரும் கான்பிடென்டா இருங்க. வெற்றி நமது, வெற்றி நிச்சயமாக. எல்லாம் ஒன்னால விஷம் 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 வலிக்கலையே.